அவர் நினைச்சா சீர்குலைக்க முடியாது. அந்த வகையில தான் அவருடைய அந்த பேச்சு இருந்தது. யாரு? திரு அண்ணாமலையுடைய பேச்சுக்கள். திமுக எதிர்ப்பு அந்த பேச்சு இல்லை. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கிற விஷயம். சரி, திமுக ஃபைல்ஸ் கொடுத்தாரு. யார்? கவர்னர்கிட்ட திரு அண்ணாமலை ஃபைல்ஸ் கொடுத்து எந்த ஒரு மேல் நடவடிக்கையாவது திமுக அமைச்சர்கள் மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு அண்ணாமலை வற்புறுத்தினாரா? அதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் அந்த எம்ஓயில் வருது. அதை அப்படியே விட்டாங்க. அடுத்தபடியாக எம்பிங்க ஜெயிச்சு எங்கே டெல்லிக்கு போகிறாங்க. 39 எம்பி போகும்போது அப்போ இந்த திமுக கூட்டணி எம்பிகள் அவங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு யார் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா திரு ஜேபி நட்டா. யார்? பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள். இவங்க அரேஞ்ச் பண்ணுற பார்ட்டி சீஃப் கெஸ்ட் வந்து நட்டா. அது ஒரு பக்கம். அதன் பிறகு ஒரு நாணய வெளியீட்டு விழான்றது ஒரு விக்ரமன் படம் பார்த்தீங்களா நீங்கள்? விக்ரமன் படம், அந்த படத்துடைய தீம் என்ன? பொதுவாகவே ஒரு குடும்ப பாசம். அதுதான் அந்த படத்தினுடைய தீமை. அதுதான் அன்றைக்கி நடந்தது. ரொம்ப ஒரு அந்யோன்யமாக அண்ணன் தம்பி அந்த ஒரு பாசத்தில் ஒரு டிஎம்கேயும் பிஜேபியும் எந்த அளவிற்கு அந்த விக்ரமன் படம் பாசம் போல் ஒரு குடும்ப பாசம் உணர்வு மிக்க இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டு ஒட்டி போச்சு. அந்த ரெண்டு அந்த குடும்ப பாசத்தோடு ஒட்டி உருவான அந்த சூழ்நிலை தான் நமக்கு தெரியுது. சார், ஸ்டாலின் எல்லா நாளும் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, கருப்பு பேண்ட்டு தானே போட்டு போவார். அவர் கருப்பு பேண்ட்டு தானே போட்டு போவார். அன்றைக்கி என்ன வந்து சந்தன கலர் பேண்ட், அது சந்தன கலர் பேண்ட்டு போட்டு போட்டார். ஏன்னா கருப்பு போட்டால் கோபேக் வாஜ்பாய் இதாக யார்? இது மோடி. கருப்பு பேண்ட்டு போட்டால் கோபேக் ராஜ்நாத் சிங் ஆகிடும். அதனால் ஒத்தடிமையாக என்ன பண்ணாங்க? சந்தன கலர் பேண்ட்டை போட்டுக்கின்னு அன்றைக்கி போகிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.